ஏன் எல்லாருக்கும் இவ்வளோ வன்மம்னு தெரியலை. ஒரு சேனலு, அவங்க நேம் நான் சொல்லலை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சென்னையில் ஒர்க் பண்ணாங்க. அப்போதைக்கு அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் அதை வச்சு வீடியோ போட்டுட்ருந்தாங்க. வீட்டில் வேலை செய்கிறது, எங்கேயாவது வெளில போகிறது, அந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருந்தாங்க. அப்படியே போட்டு அவங்க சொந்த ஊருக்கும் வந்துட்டாங்க. வீடியோஸ் போட்டு அது கொஞ்சம் ரீச் ஆகிடுச்சு. இப்போ அவங்க சொந்தமாக ஒரு தனியாக ஒரு பெரிய வீடு, அவங்களோட கனவு வீடு கட்டியிருக்காங்க. இதில் என்ன தவறு இருக்குது? ஹாய் ஹலோ வணக்கம், கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுறது உங்கள் அன்பு தோழி விஜயா. இப்போ அவங்க வீடு கட்டியிருக்காங்கல்ல, ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. யூடியூப்பில் வியூஸ் அதிகமாக போகுது, சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அவார்டு வாங்கிறதுக்கு கீழே அவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒன்றும் தப்பாக வீடியோஸ் போடலை, அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுத்து வீடியோ போடலை. அவங்க லைஃப்பில் நடக்கிறத அவங்க வீடியோஸ் போட்டிருக்காங்க. அவங்க போடுற வீடியோஸ்னாலையும் எஃபர்ட்னாலையும் அவங்களுக்கு சேல்ரி யூடியூப்லேருந்து வருது. ஒரு வேளை அதை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்க சொந்த நிலம் விற்றுருக்கலாம், இல்லை சேல்ரி, அதெல்லாம் நம்மள்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்களோட சந்தோஷத்தை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க, வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை சந்தோஷப்படலைனாலும் பரவாயில்ல, அவங்கள அவ்வளோ கழுவி ஊற்றுறீங்க. உண்மையிலே எப்படி இந்த உலகம் இருக்குதுங்கிறதே பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊருக்குள்ளே ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாலே இவனுக்கு இந்த வாழ்வா, ஏன்னா கஷ்டப்பட்டான் இப்போ நல்லா இருக்கானே அப்படின்னு வன்மம் இருக்குது. தெரியாத ஒருத்தவங்க தெரியாத ஒரு ஊரில் இருக்காங்க, இந்த யூடியூப் மூலமாக தெரியுது. அப்படிங்கும்போது நம்ம தான் கஷ்டப்படுறோம், அவங்களாவது நல்லா இருக்காங்களேன்னு நினைக்க மாட்டேங்கிறோம். என்னடா இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, இவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, இவங்க வீடியோஸ்லாம் அப்படி போடுறீங்க, நீங்களாம் மனுஷங்களா, இதெல்லாம் ஒரு வீடா, நீங்கள் 1 கோடிக்கு வீடு கட்டியிருக்கீங்க, நீங்கள் 3 கோடிக்கு வீடு கட்டியிருக்கீங்க. ஓகே, இப்போது அவங்க கஷ்டப்பட்டாங்க, இல்லை அதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணவே இல்லை, வீடியோவோ பண்ணலைன்னா அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதை வீடியோவாக போடுறாங்க, நம்ம அதை பார்க்குறோம். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஏன் இவ்வளோ வன்மத்தை கக்குறீங்க? அதை பார்க்கையில் அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். நீங்களே அதே மாதிரி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி பேசுனா உங்கள் மனசு எப்படி இருக்கும்? தயவு செஞ்சு அதை யோசிச்சு பாருங்கள். வன்மத்தை விடுங்க, பொறாமையை விடுங்க, நல்லதை மட்டுமே நினைங்க. யாராக இருந்தாலும் நமக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பார்க்க போகிறோம், பிடிக்கலன்னா அந்த வீடியோ பார்க்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு காமாக இருங்க, ஒரு பாசிட்டிவாக இருங்க. முடிஞ்சால் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள், முடியலையா கமெண்டே பண்ணாதீங்க, பிடிக்கலையா பார்க்காதீங்க, உங்கள் வேலை எதுவோ அதை பாருங்கள். சில பேர் என்ன தெரியுமா, வீடியோவுக்கு கீழே கமெண்டில் நம்ம இப்படி தான் வீடியோ பார்த்துட்டே இருக்கோம், இவங்களாம் முன்னேறிக்கிட்டே போகிறாங்க. ஏண்டா நீ முன்னேற கூடாதுன்னு அவன் சொன்னால், நீ மாரி என் வீடியோ மட்டும் பாரு, வேறு எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு அவன் சொன்னான், அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் அந்த வீடியோ போடுறான். உனக்கு பார்க்க தோணுது, உனக்கு போட தெரிஞ்சால் நீயும் போடு, நீயும் சம்பாதி, யார் வேண்டான்னு சொன்னான்? தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோஸை போய் பாருங்கள். சும்மா அவங்களே பார்த்துட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு எதுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்க? அவங்கள திட்டுறீங்க, பிடிக்கல, சரி எதுக்கு ஃபாலோ பண்ணணும், எதுக்கு அவங்களோட வீடியோஸாக பார்க்கணும்? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போய் பாருங்கள். ஓகே பாய், நான் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.